அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆஸ்ட்ரோசாட் வாஸ் லான்ச்ட் ஆன் செப்டம்பர் 28, 2015 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். பிஎஸ்எல்வி C30 அப்படிங்கிறது தான் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் டைம் 5 இயர்ஸ் தான். ஓகேங்களா? ஆனா 5 இயர்ஸ் தாண்டியுமே இது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ஆஸ்ட்ரானமி ரிலேட்டடா இந்தியா அமைச்ச ஃபர்ஸ்ட் சேட்டலைட் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கு ஆஸ்ட்ரோசாட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த டேர்ம் எங்கல்ஸ் பாஸ் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கல்ஸ் பாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆஹ், ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னால இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். ஆனா லிவிங் ஸ்டாண்டர்டு அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் எங்கல்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. A situation where industrial output increase sharply while living standards remain stagnant அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அஹ், யூரோப்ல, பிரிட்டன்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தப்ப அவங்களோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படியே தான் இருந்துச்சு. இது அப்படியே இப்ப ஏஐயோட கம்பேர் பண்றாங்க. சரியா? ஏஐ வந்ததுக்கு அப்புறமா ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கு. ஆனா லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? சோ அததான் இங்க சொல்ல வராங்க. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா வாஸ் லான்ச்ட் ஆன் ஆகஸ்ட் 23, 2017 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆகஸ்ட் 23ல தான் லான்ச் பண்ணிருப்பாங்க கிசான் சம்பதா யோஜனா அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, இட் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ் டு பில்ட் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த ஃபுட் ப்ராசஸிங் செக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமான வார்த்தையே இந்த இடத்துல என்னன்னா, ஆஹ், உணவு பதப்படுத்தும் துறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபுட் ப்ராசஸிங் செக்டார். இந்த துறைக்கான திட்டம் தான் இது. ஓகேவா? அந்த துறைக்காக நவீன உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு முழுமையான தொகுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை டெவலப் பண்ண போறாங்க. யாருக்குன்னா ஃபுட் ப்ராசஸிங் செக்டாருக்கு. சரியா? கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, the two women naval officers Rupa and Dilna completed the Navika Sagar Parikrama 2.0 in how many days அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நவிகா சாகர் பரிக்ரமானா சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, சர்க்கம் நேவிகேஷன்னா உலகத்தை சுத்தி வர்றது. இதே மாதிரி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2.0னா அப்ப 1.0 அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா? சோ நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது 2017, 18ல நடந்து முடிஞ்சிருக்கும். சரியா? இப்ப ரெண்டாவது எடிஷன் 2024-25ல நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல கலந்துகிட்டது யாருன்னா இந்தியன் நேவியை சேர்ந்த 2 விமன் ஆபீசர்ஸ் ரூபா அண்ட் தில்னா. இவங்கதான். இவங்க உலகத்தை எத்தனை நாள்ல சுத்தி வந்திருக்காங்கன்னா 238 நாள்ல சுத்தி வந்திருக்காங்க. அதாவது அக்டோபர் 2, 2024ல ஸ்டார்ட் பண்ணி மே 29, 2025ல இவங்க பயணத்தை முடிச்சிட்டாங்க. சரியா? 238 நாட்கள். இதுல எந்த கப்பல்ல போயிருப்பாங்கன்னா INSV தாரிணி அப்படிங்கிற கப்பல்ல போயிட்டு வந்திருப்பாங்க. ஒரு போட். சரியா? அடுத்தது, 12th வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு அமெரிக்காவோட கேபிட்டல் வாஷிங்டன்ல நடக்க போகுது. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.